தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது மேலும் மேலும் எனக்கு இது போன்ற வீடியோக்களை செய்கிறதற்கு எனக்கு ஒரு ஆதரவையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சிவாய நம. முதல்ல நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரபேஸ்வர மந்திரம், இதை யாரும் பார்க்காதீங்க. இதுதான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு தலைப்பாக இருக்கும் தம்ப்லைனில். ஏன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ பதிவுகளை பார்த்து இதன் மூலியமாக நீங்களாகவே உங்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக எனக்கும் என்னை போல இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிரமந்தான். வெளிப்படையாக சொன்னால் அதுதான் உண்மை. ஏன்னா உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கள் பொழப்பு அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஏன் இந்த பதிவை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய மக்கள் ஒரு மாந்திரிகரையோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியோ சந்தித்து எப்படி இதை சொல்கிறதுன்னு, அவங்க பிரச்சனைகளை தெரியப்படுத்துறதுன்னு புரியாமலேயே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இதை எப்படி வெளியில் சொல்கிறது, சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியே சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிட்டு நிறைய பேர் சொல்லாமல் இருப்பாங்க. இன்னொரு சிலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்ல முடியும், ஆனால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட பண வசதி இருக்காதுங்க. சரிங்களா? அப்போது இப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களால சரி செய்து கொள்ள முடியாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் முக்கியமாக வெளியிடுறேன். சரிங்களா? இந்த பதிவை பார்க்கக்கூடிய எந்த ஒரு சக மனிதராக இருக்கட்டும், எந்த ஒரு சாதாரண மனிதராக இருக்கட்டும், அவங்க இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய சில மந்திர பிரயோக முறைகளை பயன்படுத்தி தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. எங்கிட்ட பணம் கொடுத்து செய்ய முடியாத அவங்க இருப்பாங்க இல்லையா, பிரச்சனைகள் தீர்த்துக்க முடியாதவங்க, எங்கிட்ட பணம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மந்திரங்களை கொடுத்து நான் பிரயோகம் பண்ணி பார்க்க சொல்லுவேன். அவங்களும் நல்லபடியாக பிரயோகம் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு எங்கள் முன்னாடி சொல்லும்போது மனசுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரபேஸ்வரர். இந்த பேரை சில பேர் கேட்டிருக்கலாம், பல பேர் கேட்காம கூட இருந்திருக்கலாம். அப்படி கேள்விப்படாத நபர்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, யார் இந்த சரபேஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு 63 சிவரூபங்கள் இருக்குதுங்க. இது சைவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாகவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய 63 சிவரூபங்களில் ஒருத்தர் தான் இந்த சரபேஸ்வரர். சரிங்களா? இவர் இவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு புராணங்களில் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா, மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபு வதம் பண்ணினதுக்கு அப்புறமா, அந்த உதிரம் குடித்ததுக்கு அப்புறமா அவருடைய குணம், சரிங்களா, அந்த குணம் ஒரு அசுர குணமாக மாறினதாகவும், அந்த குணத்தினால இந்த பூ உலகுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்ததாகவும், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவர்கள், முனிவர்கள், இன்னும் பிற நபர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட முறையிட்டு, அந்த சிவபெருமான் தன்னுடைய வீரபத்ரர் அப்படிங்கிற தெய்வத்தின் மூலியமாக தன்னுடைய சக்திகளை அவருக்குள்ள செலுத்தி வீரபத்ரரை சரப ரூபமாக மாற்றி
அதன் மூலியமாக மகாவிஷ்ணுவுடைய நரசிம்ம அவதாரத்தின் சினத்தை குறைத்து ஆட்கொண்டதாக வரலாறுகள் புராணங்கள் சொல்லுதுங்க. சரிங்களா? இவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை, மனிதன், விலங்கு இது 3 கலந்த ஒரு கலவையை காட்சி அளிப்பாருங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த பதிவு குறைந்த நேரமே இருக்கிறதுனால மேலும் சரபமூர்த்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரபேஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி புராணங்களில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தேடி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு இவரால் என்ன பயன், இவரை வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உடல் மற்றும் மனம் சம்பந்தமான நோய்கள் விலகும். சரிங்களா? உடலில் ஏதாவது நோய்கள் இருந்தாலும் சரி, இல்லை மனம் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் சரி, அது விலகும். எதிரிகள் தொல்லைகள் இருக்காதுங்க. எதிரிகள் உங்களை யாராவது ஒரு சிறு அளவில் யாராவது ஒருத்தர் ஒரு கண்திஷ்டி கோளாறு, வயிற்றெரிச்சல் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இது இருந்துச்சுனாலும் இருக்காது, அதுவும் விலகி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. படிப்படியாக இவரை வழிபாடு செய்ய தொடங்கிய நாளிலிருந்து கடன் அப்படிங்கிற பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாமே இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வனை இந்த மாதிரியான அபிச்சார தோஷங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இவர் முன்னாடி பொடி பொடி ஆயிடுங்க. சரிங்களா? ஒருத்தர் சரப வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிராக நான் செய்வனையே நான் வைக்கிறேன் அப்படின்னா கூட என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியாது. அது நேரடியாக நான் செய்தது என்னையவே திருப்பி தாக்குற அளவுக்கு சரபேஸ்வரருக்கு வலிமை இருக்குதுங்க. சரிங்களா? கல்வியில் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் தெரியுங்களா? ஒரு சில குழந்தைகள் கல்வி தடை இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தைகள் இந்த சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது மூலிமா இந்த தடையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறவங்க, ஒரு தொழில் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற மேலதிகாரிகளுடைய சில நெருக்கடிகளுக்கு ஆளாகிறவங்க, இவங்க சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது மூலிமா அந்த தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு மேலோங்கும். மேலதிகாரிகள் இவர் வசமாவாங்க. இவருடைய கை ஓங்கி இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது மூலியமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களால முழுமையாக வெளிவர முடியுங்க. சரிங்களா? இதெல்லாம் இவரை வழிபாடு பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஒரு சில மாத்திரமே. இது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். நான் ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவரை எப்போவெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அது எந்த நாளாக வேணால் இருக்கலாங்க. வளர்பிறையாக இருக்கலாம், தேய்பிறையாக இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இவரை வழிபாடு பண்ணலாம். அடுத்தது திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். பிரதோஷ நாள் அந்த அன்னைக்கும் வழிபாடு பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் சாயந்தரம் வரும் இல்லைங்களா, 4:30 6 மணி, அந்த சமயத்திலையும் இவருடைய வழிபாடுகள் செய்யலாங்க. இதெல்லாம் இவரை வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான நேரங்கள். சரிங்களா? அடுத்தது இவரை வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வைக்கணும், அது படையில் எதுவும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சிவரூபம் அப்படிங்கிறனால நீங்கள் சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, என்னவெல்லாம் வைப்பீங்களோ உங்களுடைய வீட்டில். கோயிலில் அநேக பொருட்கள் வைப்பாங்க, அது எல்லாருனாலையும் சாத்தியம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சிவ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் என்னவெல்லாம் படையல் வைப்பீங்களோ அந்த படையல் பொருட்களே போதுமானதுங்க. சரிங்களா? இன்னும் சிலர் நான் அந்த மாதிரி பண்ணினதே இல்லை, எங்கள் வீட்டில் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் அதை சொல்கிறேங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு டம்ளர், அதாவது எச்சில் படாத ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. அதில் தண்ணீர் நிரப்பி வைங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் வைங்க. மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ வைங்க. எருக்கம்பூ இருந்தால் எருக்கம்பூ வைங்க. ஊமத்தம்பூ இருந்தால் ஊமத்தம்பூ வைங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா
தேன் இருந்தால் தேன் வைங்க, தினை மாவு இருந்தால் தினை மாவு வைங்க, சக்கரை பொங்கல் வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், சிறு பயிர் வகைகள் வேக வச்சு வைக்கலாம். சரிங்களா? இது எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வைங்க. சரிங்களா? அது போதுங்க. சரிங்களா? அது மட்டும் போதுமானது. நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறது தான் சரபேஸ்வருடைய எளிமையான ஒரு மந்திரம். நிறைய சரபேஸ்வர மந்திரங்கள் இருக்கு, இருந்தாலும் இது கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். அது மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே பிரளய காலாக்னி ருத்ராய ரக்ஷாதர வம்சகாய மகா சரபாய மம சத்ரு சேதம் குரு குரு ஸ்வாகா. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 108 முறை நீங்கள் சிவ வழிபாடு செய்யும்போது சரபேஸ்வரரை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலே போதும். இன்னும் இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை இன்னும் சுருக்கிக்க முடியுங்க. சரிங்களா? ஓம் நமோ பகவதே மகா சரபேஸ்வராய மம சத்ரு சேதம் குரு குரு ஸ்வாகா, அந்த மாதிரியும் நீங்கள் சுருக்கி சொல்லிக்கலாம். அது உங்களுடைய மந்திரம் சொல்லக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்குதுங்க. சரிங்களா? இதோ ஒரு நாளைக்கு 108 முறை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு 21 முறை சொல்லி வந்தீங்கனாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமயங்களில் இதை நீங்கள் சிவ வழிபாடு பண்ணும்போது இதை பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது தொடர்பான இந்த மந்திரம் தொடர்பாகவோ இல்லை இந்த பூஜை தொடர்பாகவோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க, கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். இதற்கு என்ன திசை உட்காரணும் இல்லை என்ன ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா சிவ வழிபாடு பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால் நீங்கள் சிவ வழிபாடு வீட்லேயே பண்ணாலும் சரி, இல்லை சிவன் கோயிலில் போய் உட்காந்து நான் சொன்ன அந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளோ அல்லது திங்கட்கிழமை நாளோ அல்லது பிரதோஷ நாளோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் போயிருந்தாலோ இந்த மந்திரத்தை அந்த சிவாலயத்தில் இருந்து சொல்லி பழகுங்க. சரிங்களா? வீட்டில் சிவபூஜை செய்ய முடியாதவங்க சிவாலயத்தில் இருந்து சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சரபேஸ்வரனுடைய அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நீங்கள் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் நானும் அந்த சரபேஸ்வரரை மனதார வேண்டிக்கிறேன். இந்த சேனலை இதுவரை பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சிவாய நம.